ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஃபார்ம் 15G 15H என்றால் என்ன அப்படின்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபார்ம் 15G 15H அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு ஐடி ரிட்டர்ன்ஸ்க்கு பயன்படுத்த போகிற ஃபார்ம்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க. படித்தவங்க படிக்காதவங்க கூட இந்த ஃபார்ம் 15G 15H வந்து பயன்படுத்த முடியும். ஏன் வயசான காலத்தில் வீட்டு வாடகையை நம்பி இருக்கும் முதியோர்களுக்கும் இந்த ஃபார்ம் 15G ஃபார்ம் 50H அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணுங்க. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எஃப்டி பேங்க்கில் போடுறீங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் எஃப்டியில் போடுறீங்க. பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் எஃப்டியாக போடுறீங்க. 7% வட்டி கொடுப்பாங்க. 70,000 ரூபாய் வருஷத்துக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழுங்க. ஆனால் 70,000த்துலேயும் இருந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் நான் பிடிச்சிப்பேன், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது, அதனால நான் உங்களுக்கு டேக்ஸ் பிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸ் டிடெக்ட் பண்ணிவிட்டு 10% டேக்ஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது உங்களோட பணம், அதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட பணத்தை எடுத்துகிட்டு போய் எஃப்டி போடுறோம். அது பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. வர இன்ட்ரெஸ்ட்டில் டேக்ஸ் பிடிச்சிட்டு கொடுப்பேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் டேக்ஸ் பிடிக்காமல் வரணும்னா ஃபார்ம் 15Gயும் ஃபார்ம் 15Hம் ஆரம்பம் முன்பே நம்ம வந்து பேங்க் கிட்ட சப்மிட் பண்ணிடணுங்க. ஃபார்ம் 15G அப்படின்னா 60 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு சப்மிட் செய்யணும். ஃபார்ம் 15H அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும். உங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்ம் 15Gயும் 15Hம் வந்து மாறுபடுங்க. இல்லைனா 10% டேக்ஸ் டிடெக்டட் சோர்ஸ் பண்ணிவிடுவாங்க. டிடிஎஸ் பிடிச்சிட்டு மீதி இருக்கிற பணம் தான் உங்கள் கைக்கு வருங்க. இன்னும் கொடுமை என்னன்னு சொல்லணும்னா, பேன் கார்டு நீங்கள் சப்மிட் பண்ணல அப்படின்னா, நீங்கள் எஃப்டி போடும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் பேன் கார்டு சப்மிட் பண்ணல அப்படின்னா 20% வந்து டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதாவது 10% வந்து உங்களுக்கு பேன் கார்டு இருந்ததுன்னா 10% டிடெக்ட் பண்ணுவாங்க. பேன் கார்டு இல்லைனா 20% வர வட்டியிலிருந்து 20% வந்து டேக்ஸாக உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி தான் கையில் கொடுப்பாங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த 2 ஃபார்மும் வந்து கொடுக்கணும். 2 ஃபார்ம் வந்து ஒரு கேட்டகரி மக்களுக்கு, அதாவது 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 15Gயும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 15Hம் வந்து சப்மிட் பண்ணுங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு வருமானமும் கிடையாது, இதை நம்பி தான் நான் இருக்கிறேன், இந்த வட்டியை வச்சு தான் நான் வந்து என் வாழ்வாரத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து டேக்ஸபிள் இன்கமே கிடையாது, 4 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் என்னோடய வருமானம் இருக்குது, அதுக்கு மேலே எனக்கு வருமானம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் இது. நீங்கள் எஃப்டி போடுறதுங்க மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஆர்டி போட்டாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸில் எஃப்டி போட்டாலும் சரி, டிவிடெண்ட் வருது, டிவிடெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வருது, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது, இன்சூரன்ஸ் கமிஷன்ஸ் வருது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது, சுற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக எங்கெங்கேருந்துலாம் உங்களுக்கு பேங்க்லேருந்து வருது, டிவிடெண்ட்ஸாக வருது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் வருது, கமிஷன்ஸாக வருது, இந்த மாதிரி அமௌண்ட்லாம் வந்து ஒரு 60 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 50,000க்கு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அவங்க 10% டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. இதே வந்து 60 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்க 1 லட்சத்துக்கு மேலே இந்த வட்டிகள்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா அவங்க வந்து 10% டேக்ஸ் பிடிப்பாங்க. இன்னும் உங்களுக்கு பேன் கார்டு கொடுக்கலன்னா 20% கொடுப்பாங்க. இதுக்கு தான் ஆண்டு ஆரம்பிக்கும் போதே, ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 ஆரம்பிக்கிற முன்னாடியே வந்து அந்த இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃபார்ம்ஸை போய் நம்ம சப்மிட் பண்ணிடணும். வரும் நடப்பாண்டு முதல் 15G 15H வந்து இன்னைக்கு கிடையாதுங்க. ஃபார்ம் 121 அப்படின்னு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த 2 ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி மக்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. 15G அப்படின்னா 60 வயசு கீழே இருக்கிற மக்கள் பயன்படுத்தணும். 15H அப்படின்னா 60 வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 ஃபார்மே வந்து ஏஜ் கேட்டகரி வச்சு கொடுக்கறதுனால இது 2யும் மெர்ஜ் பண்ணி ஃபார்ம் 21 அப்படின்ட்டு இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கிய 5 அம்சங்கள் இந்த 121 ஃபார்மில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு கீழே 60 வயசுக்கு மேலே அப்படின்ட்டு 2 ஃபார்மாக கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா தனித்தனியாக. இனி வந்து அது மாதிரி சப்மிட் பண்ண தேவையில்ல. ஃபார்ம் 121 அப்படின்னு சொன்னாலே போதும், உங்களுக்கு அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணால் போதும். 2 ஃபார்ம் 121ல் இந்திய குடிமக்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். என்ஆர்ஐஸ் வந்து நாட் அலோடுங்க. பாயிண்ட் நம்பர் 3 வந்து ஃபார்ம் 121 வந்து பேன் கார்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பேன் கார்டு நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணலன்னா அந்த ஃபார்மே வந்து ரிஜெக்ட் ஆகிடும், கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு 20% டேக்ஸ் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்காது. பாயிண்ட் நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா யூஐஎன் கிரியேட் பண்ணிடுவாங்க. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து ஒவ்வொரு 121 ஃபார்முக்கும் வந்து கொடுக்கப்படும். இதில் முக்கிய அம்சமாக பார்க்குறது என்னென்னா இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தாங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து ஃபார்ம் 15Gலையும் 15Hலையும் வந்து சப்மிட் பண்ணும்போது கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த யூஐஎன் கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு தடவையும் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது என்னென்ன விவரங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அது வந்து அந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேங்க் ரெக்கார்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் வந்து நீங்கள் என்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறீங்க, என்ன எவ்வளவு டேக்ஸ் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகுது எல்லாமே இந்த யூஐஎன் நம்பர் வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா
தேர்ட் பாயிண்டில் வந்து பேன் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதே போல் ஃபிஃப்த்து ரோவில் வந்து ஃபிஃப்த்து நம்பரில் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் எஸ்ஆர் நோ கொடுத்துருப்பாங்க. அதே போல் லாஸ்ட்டில் எண்டில் வந்தீங்கன்னா 10th பிளேஸில் வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். இது வந்து பேங்க் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வருஷத்துலேருந்து ஃபார்ம் 121 வந்து கொண்டு வந்துட போகிறாங்க. ஃபார்ம் 15Gயும் 15Hம் இனிமேல் கிடையாதுங்க. என்ன அட்வான்டேஜ்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேன் நம்பர் வந்து கம்பல்சரி அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இண்டிவிஜுவல் பிலோ 60 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்மோ, இண்டிவிஜுவல் அபோவ் 60 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்மோ நம்ம கொடுக்க தேவையில்ல. 121 ஒரு ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.